ஸ்ரீயப்பதியான லட்சுமி நாராயண பெருமாள் பூலோகத்தில் அவதாரம் செய்துள்ளார். லட்சுமி நாராயண பெருமாள் என்பவர் யார்? இந்த கேள்விக்கு என்ன பதில் என்னவென்றால், எல்லா இடங்களிலும் பெருமாள் தனியாகவும் தாயார் தனியாகவும் வீட்டிற்கும். லட்சுமி நாராயணன் என்றால் பெருமாள் மடியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பார். அதுக்கு தான் லட்சுமி நாராயணன் என்று பெயர். என்னவென்றால், அம்மா அனுகிரகம் பண்ணாதான் அப்பா நமக்கு எல்லா விதமான பொருள் செல்வது கொடுப்பார். ஒரு குழந்தை அம்மாட்ட எனக்கு பென்சில் வேணும், பேனா வேணும் அப்படின்னு கேட்டுதுன்னா அப்பா மாட்டேன்னு சொல்லுவார். அம்மா என் பையன் கேட்டா கொடுத்தான்னு கேட்கும்போது ஐயோ சரி அதுக்காக சொல்லிட்டு உடனே சாங்ஷன் பண்ணி வரான். சாதாரண மனிதனுக்கே தாய் சொன்னாதான் அப்பா கேட்குறான்னு சொல்லும்போது, உலகமுண்ட பெருவாய் உலகத்தையே காக்கக்கூடிய நாயகன் பிராட்டியுடைய கடாட்சம் அவனுக்கு இதே கதிதான ஆகையால் தான் அகல இல்லே நிறையுமென்னு அலர் மேல் மங்கை ஒரே மார்பா. ஒரு நிமிஷம் கூட பெருமான பெரிய மகாலட்சுமி. ஆகவே இந்த லக்ஷ்மிநாத்தை பிரார்த்தம்னா திருமணமாவாது, திருமணம் கைகூடும். மகப்பேறு எல்லாருக்கும் மகப்பேறு கிடைக்கும். வீடு வாசல் கிடைக்காது, வீடு வாசல் கிடைக்கும். வழக்கு தியாஜ்யங்கள் இந்த மாதிரி என்னென்ன கேசுகள் அதெல்லாம் எல்லா தோட்டங்களும் விலகியாலும் நோய் இல்லாமல் பிணி இல்லாமல் ஆரோக்கியத்தின் வாழ வேண்டிய லட்சுமி நாராயண அனுகிரகம் கிடைக்கும். இப்படி எல்லா விதமான அருட்செல்வங்களும் கிடைக்கும்னா லட்சுமி நாராயண வணங்கணும். அப்பேர் லட்சுமி நாராயண நமக்காக மகாலட்சுமி அவதாரம் பண்ணனால இந்த சேலம் மாநகரில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சேலம் மத்திய பகுதியில் விளங்கக்கூடிய செகண்ட் கிராத்தில் சொல்லக்கூடிய தெருவில் எம்பெருமான் லட்சுமி நாராயண அருள்பாலித்திருக்கும் போது அவனுடைய செவி அனுதினம் நம்ம செவிக்க வேண்டும். ஓம் நமோ லட்சுமி நாராயண கூறினாலே போதும் பாவங்கள் விளைகிறோம், எல்லா விதமான தோட்டங்கள்லாம் விளைகிறோம், எல்லா விதமான கடாட்சங்கள் கிடைக்கும், நல்லதெல்லாம் நடக்கும். ஆகவே நாம் அனைவரும் ஒன்று கூடி எல்லாம் லட்சுமி நாராயண செவிக்கும் முத்து எல்லா விதமான லட்சுமி கடாட்சத்தோடு பல்லாண்டு பாடுவோமாக.